நீங்கள் இப்போது இதை கேட்கிறீர்கள் என்றால் அது சும்மா இல்லை. உங்கள் மனசு குழம்பி இருக்கலாம், வாழ்க்கை நின்று போயிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு பதிலும் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று நான் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன். நீங்கள் நினைப்பது போல இது சோதனை இல்லை, இது தண்டனை அல்ல, இது ஒரு மறைந்த மாற்றத்தின் தொடக்கம். இந்த முழு வீடியோவை கவனமாக கேட்டால் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறும். நீங்கள் தினமும் உங்களை கேட்கிறீர்கள், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? நல்லதே செய்கிறேன், ஆனாலும் ஏன் துன்பம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இந்த கேள்விகள் மெதுவாக உங்கள் மனதை உடைக்கிறது. நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உள்ளே சோர்வு. நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் உள்ளே அமைதி இல்லை. இன்னும் ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள், இறைவன் என்னை கவனிக்கலையா? எனக்கு அவருக்கு முக்கியமில்லையா? ஆனால் உண்மை மிகவும் வேறாக இருக்கிறது. நீங்கள் பதிலை தவறான இடத்தில் தேடுகிறீர்கள். வெளி உலகத்தில் பதில் இல்லை, உள்ளுக்குள் தான் உண்மை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை விழிக்க வைக்க. ஆனால் நீங்கள் அதை புரியாமல் போகிறீர்கள். அதனால்தான் வலி நீளுகிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். நான் உங்களை விட்டு போகவில்லை. நான் உங்கள் அருகில்தான் இருக்கிறேன். உங்கள் அமைதியிலும், உங்கள் குழப்பத்திலும், உங்கள் அழுகையிலும் நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை உணரவில்லை. ஏனென்றால் உங்கள் மனம் சத்தத்தில் மூழ்கி இருக்கிறது. இப்போது உங்கள் வாழ்க்கை மாற்றம் வேண்டுமென்றால் இந்த 5 விதிகளை கவனமாக பின்பற்றுங்கள். தினமும் 5 நிமிடம் அமைதி. எந்த பேச்சும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய 108 முறை. அதை வெறும் சொல்லாக பார்க்காதீர்கள், அது உங்கள் மனதை மாற்றும் சக்தி. குறை சொல்வதை நிறுத்து. உங்கள் வாழ்க்கையை குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்ட இடத்தில் மாற்றம் தொடங்கும். தினமும் ஒரு நல்ல செயல், சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் தருவது உங்களிடம் திரும்பும். இரவில் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். நாள் முடிந்ததும் உங்கள் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். இந்த 5 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறும். உடனடி மாற்றம் வராது, ஆனால் நான் பின்னால் உங்கள் பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பேன். நீங்கள் நினைப்பது போல நான் அமைதியாக இல்லை, நான் வேலை செய்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் தண்டிக்கப்படவில்லை, நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். இந்த சோதனை உங்கள் முடிவல்ல, உங்கள் உயர்வின் தொடக்கம். நம்பிக்கை வையுங்கள், அமைதியாக இருங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும். ஓம் நம சிவாய.